கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு ஆழ்ந்த அறிவுரை ஆகும். இது விசுவாசிகளின் கூட்டு பிரார்த்தனையின் மகத்துவத்தையும் அதனால் ஏற்படும் ஆவிக்குரிய பலனையும் வெளிப்படுத்துகிறது. ஒருமனப்பட்ட பிரார்த்தனை. இங்கு ஒருமனப்பட்டிருந்தால் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது மிக முக்கியமான காரியம். இது ஒருமித்த எண்ணம், நேசம் மற்றும் விசுவாசத்தில் ஒருமித்த மனநிலையை குறிக்கிறது. 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒரே நோக்கத்துடன் பிரார்த்தனை செய்வது தேவனின் சித்தத்துடன் ஒத்துப்போகும்போது அது பலன் அளிக்கிறது. பிளவுகளற்ற மனநிலையுடன் பிரார்த்தனை செய்யும்போது தேவனின் சக்தி பூரணமாக வெளிப்படுகிறது. இன்றைய தியான வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். அதாவது உண்மையான ஒற்றுமையுடனும் விசுவாசத்துடனும் பிரார்த்தனை செய்யும் பொழுது பரலோகத்தில் உள்ள பிதா அதை நிறைவேற்றுவார் என்று உறுதி அளிக்கிறார். தேவன் முழுமையான அன்பின் தேவனாக இருக்கிறார். அவர் மானுடர் இருதயங்களில் உள்ள உண்மையை பார்த்து பதில் அளிக்கிறார். இன்றைய தியான வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் முக்கிய பாடம் பிரார்த்தனையின் சக்தி. ஜெபத்தில் 2 பேர் ஒருமனப்பட்டு கூடும்போது அந்த இடம் ஆவிக்குரிய சங்கமமாக மாறுகிறது. ஏனெனில் ஏற்கனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். இது தேவ சாட்சியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஒருவரின் தேவைகளை மற்றொருவருடன் பகிர்ந்து பிரார்த்தனை செய்வதால் விசுவாசம் பலமாகிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று யாக்கோபும் தம்முடைய நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதிலிருந்து விசுவாசத்தோடு ஏறெடுக்கும் எந்த ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கும் என்பது ரொம்ப தெளிவாக புரியுது இல்லைங்களா? அதுவும் இருவர் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது பரலோகத்திலிருந்து தேவன் அதை கேட்டு அப்படியே அருளிச் செய்வார் என்பது சர்வ நிச்சயம் அல்லவா? இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஜெபத்தில் உறுதியான நம்பிக்கையும் மனப்பூர்வ ஒற்றுமையும் தேவை. தேவன் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் அளிக்கிறார். ஆனால் அது அவரின் கிருபையுடனும் சமயத்துடனும் இருக்கும்.
சகோதரத்துவ உணர்வில் ஒருமனப்படுத்தப்படும் ஜெபம் அதிக ஆற்றலை கொண்டது. தேவனின் முன்னிலையில் நாம் ஜெபத்தின் வழியே ஒன்றாக இருக்கும்போது அது ஆவிக்குரிய ஆராதனையாக மாறுகிறது. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்ற சத்தியத்திற்கு சாட்சியாக ஒரு கதையை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கதையின் தலைப்பு ஒருமனப்பட்ட இரு நண்பர்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு மற்றும் ரவி என்ற 2 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் விசுவாசத்தில் ஆழமானவர்கள். ஆனால் இருவரும் விதிவிலக்கான பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டனர். ராஜுவின் குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கத்தில் இருந்தது. பசி தாங்க முடியாத நிலை. ரவிக்கு அசாத்தியமான நோயின் சிகிச்சைக்கு அதிக பணம் தேவைப்பட்டு அவன் மனம் தளர்ந்து போயிருந்தான். இருவரும் தனியாக பல நாட்கள் பிரார்த்தனை செய்தனர். ஆனால் எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஒரு நாள் அவர்கள் சந்தித்து கொண்டு தங்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டனர். ரவி ராஜுவிடம், நாம் இருவரும் சேர்ந்து ஒரே மனதுடன் தேவனிடம் பிரார்த்தனை செய்வோம். தேவன் நம் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பார் என்று சொன்ன உடனே, சரி நம்ம 2 பேரும் அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோன்ட்டு அன்றைக்கு இரவு இருவரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு பிரார்த்தனை செய்தனர். கர்த்தாவே, தங்கள் கிருபையால் எங்களை சோதனைகளில் இருந்து விடுவிக்கவும் எங்களின் நம்பிக்கைக்கு பதில் கொடுக்கவும் செய்யும் கர்த்தாவே என்று மனதுல ரொம்ப ஆழமான விசுவாசத்தோடு 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். சில நாட்களில் அற்புதங்கள் நிகழ ஆரம்பித்தது. ராஜுவின் தந்தைக்கு திடீரென ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அவர்களின் குடும்ப நிலை உயர்ந்தது. ரவியின் உடல்நிலை திடீரென மேம்பட்டு டாக்டர்களே இந்த அற்புத சுகம் நிஜமாவே ஒரு மிராக்கிள் அப்படின்னு அவர்கள் வியந்து சொல்லக்கூடிய நிலையில் இருந்தது. இருவரும் உணர்ந்த முக்கியமான பாடம் ஒருமனப்பட்டு பிரார்த்தனை செய்வதின் சக்தி. தேவன் அவர்களின் ஒற்றுமையும் விசுவாசத்தையும் பார்த்து அவர்களின் வேண்டுதல்களுக்கு பதில் அளித்தார். இந்த கதை மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள்: ஒற்றுமையான விசுவாசமும் பகிர்ந்த நம்பிக்கையும் தேவனின் பதிலை அறிய முக்கியமான வழிகள் இருக்கின்றன. தேவனின் சித்தத்துக்குள் ஒருமனப்பட்ட பிரார்த்தனை நேரடியான பலன்களை பெற்று தரும். இதை நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவில் நம் வாழ்க்கையில் ஒற்றுமை மிக முக்கியமானது. தேவனின் முன்னிலையில் மனம் கலங்காத விசுவாசத்துடன் அணுகுவது அவசியம். மற்றவர்களின் தேவைகளை பகிர்ந்து அவர்களுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்வது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வழி வகுக்கும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மை ஒற்றுமையுடன் பிரார்த்தனை செய்ய தூண்டும் அழைப்பாகவே இருக்கிறது. நம் பிதா
உண்மையாகவே அன்பானவர். அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்க தயாராக இருக்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? ஸோ இனி ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஒருமனப்பட்டு அல்லது நண்பர்களாக ஒரு குழுக்களாக ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமையை நன்கு புரிந்து கொண்டீர்கள் இல்லைங்களா? இனி எப்பொழுதும் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.